ஆனால் அந்த அற்புதம் எங்கள் குடும்பத்துக்காக நடந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணாங்க. அது வந்து செனப்பையில் வந்து ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கட்டி வந்து இமீடியட்டாக எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரி நாங்களும் ஆப்ரேஷன் சரி ஓகே சொல்லிட்டோம். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா கட்டி மட்டும் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வரும்போது செனப்பையும் சேர்த்து வெளியே காட்டினாங்க. சரி என்னடா இது நாங்களும் சரி ஏதோ ஒரு நன்மை நடந்தால் போதுன்னு நாங்களும் நினச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் நல்லா இருந்தாங்க. திருப்பியும் அதேமாரி வலிக்க ஆரம்பிச்சுது. திருப்பியும் அவங்களுக்கும் வந்து ஏதோ நடக்குது. அப்போலாம் வந்து நாங்கள் வந்து அவ்வளோ இது ஜபிக்கிறது வந்து அவ்வளோ நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஜபிக்கிறது இல்லை, ஒரு இதுவும் குடும்ப ஜபம் அவ்வளோ இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி என்னடா இதுன்ட்டு ஒரு மனக்கசப்போடு நானும் ஃபேமிலியெல்லாம் இருந்தோம். சரி என்ன தான் இது பண்ணலான்ட்டு அவங்க ரிப்போர்ட்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் எடுத்து போட்டாங்க. இனிமேல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். நான் வந்து இதோட என்ன ஆகட்டும், நீ வந்து குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 10 டேஸாக எங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்து மேரேஜும் பண்ணது. நாங்கள் ஒரு கேம்ப் மூலயமா எங்களுக்கு வந்து பாஸ்டர் அறிமுகமானார். எங்கள் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஒருவர், அவ்வளோதான். அவர் வந்து ரட்சிக்கப்பட்ட மாதிரி ப்ரேயர்லாம் பண்ணுறது விசுவாசத்தில் வந்து கம்மியாக தான் இருந்தார். பாஸ்டருக்கு வந்து நாங்கள் ஈவினிங் வந்தால் ஆலோசனை சொல்கிறதுக்கு நாங்கள் இங்கே 2-3 முறை வந்தோம். ஃபஸ்ட்டு முறையும் வந்து பாஸ்டர் வந்து எங்களை வச்சு நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார், வந்து ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சி விடுவார். 2வது முறை வந்தேன், அன்றைக்கும் பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணார், நிறைய விஷயங்களை சொன்னார். அன்னைக்கு ப்ரேயர் பண்ணும்போது டைம் வந்து 12 மணி நைட்டு. ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு கட்டி இருக்கிறதுலாம் வந்து யாருக்குமே தெரியாது. நான் சிஸ்டர்கிட்டையும் நான் ஷேர் பண்ணது கிடையாது. அப்போ ப்ரேயர் பண்ணும்போது எனக்குள்ளே வந்து அந்த வல்லமை இறங்குச்சு. பாஸ்டர் ப்ரே பண்ணினே இருக்காரு, எனக்குள்ள வல்லமை இறங்குச்சு. எனக்குள்ள வயிற்றுல வந்து ஏதோ ஒரு மாற்றம் அடைஞ்சிது. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அன்றைக்கி நைட்டு. போயிட்டு 1 மணிக்கு நான் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். சிஸ்டர் எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு ஸ்கேன் பண்ணும் போதே காமிச்சிட்டாங்க, கட்டி வந்து பெருசாக இருக்குது. ஆனால் என்னால் மறுபடியும் வந்து வயசும் இல்லை, இன்னொரு இதுவும் வந்து செனப்பையோ எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கடவுள் வந்து என்னை தொட்டார், ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது எனக்கு அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவங்க நைட்டும் வந்து அந்த 1 மணிக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு சரிங்க சிஸ்டர் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணலாம், கடவுள் வந்து அதிசயமாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அந்த கட்டி வந்து இல்லைன்னு மட்டும் நான் விசுவாசிட்டேன், அவ்வளோதான். அன்னைக்கு ஏசப்பா வல்லமையாக தொட்டதுலேருந்து இல்லை அப்படின்னு நான் விசுவாசித்துட்டேன். அதுக்கப்புறம் நானே இந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் தொடர்ந்து இங்கே வர ஆரம்பித்தோம். எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்கள் வீட்டுக்காரும் பார்த்தீங்கன்னா ஆவியில் வளர ஆரம்பித்தார். ஏசப்பா ருசித்து பார்க்க ஆரம்பித்தார். நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் என்றைக்குமே பண்ணுவோம். ஆனால் நாங்கள் 2-3 வருஷமாக விட்டுட்டு இருந்தோம். சில ஆவியில் வந்து பலப்படவே இல்லை, எல்லாமே விட்டுட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் இப்போ வந்து மறுபடியும் வந்து ஏசப்பா எங்களுக்கு ஆதியில் கொண்ட அன்பை போல எங்களை வளர வச்சாரு. நான் எப்போவே சாட்சி சொல்லியிருப்பேன். ஆனால் ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே சாட்சா நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கேயும் அநேக இதுவும் வந்துச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஒரு அளவு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சிடி ஸ்கேனில் ஒன்று சொன்னாங்க, இன்னொரு ஸ்கேனும் எடுத்தாங்க. மறுநாளும் வர சொன்னாங்க. மறுநாளும் எங்களுக்கு ஒரு 5-6 முறை 10 டாக்டர்கிட்ட வந்துட்டு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து அளவு மாறிக்கினே இருக்குது, என்ன ரிப்போர்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அன்னைக்கு உணர்ந்த அந்த வல்லமை 12 மணிக்கு உணர்ந்தது. நான் விசுவாசமாக இருந்தேன், கண்டிப்பாக இது ஒன்றுமே இல்லாததான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனலாக மாத்திரையும் கிடையாது, எழுதின மாத்திரையும் அழைச்சிட்டாங்க, ஆப்ரேஷனும் கிடையாது, கர்ப்பப்பையிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு கடவுள் எங்களை வந்து நிறையா இந்த சர்ச்சில் வந்து இருந்திருக்கோம். கர்த்தர் வந்து எவ்வளோ பேர் என்னென்னவோ சொன்னாலும் ஆனால் நாங்கள் வந்து உறுதியாக நாங்கள் வல்லமையாக இருக்கணும், நாங்கள் கடவுளுக்காக இருக்கணும்னு மட்டும் இருந்து
எல்லா பேச்சுமே நாங்கள் தவிர்த்துட்டு கடவுளுக்குள்ளே நாங்கள் வளர செஞ்சுருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. எங்களை வந்து சாட்சியாக நிறுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. நான் வந்து ஃபோன் பண்ணி பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நான் இது வந்து ஒரு சாட்சியாக சொல்லணும், இது பெரிய விஷயம், ஏன்னா நான் கண்ணால் கட்டியே பார்த்தேன், ஆனால் இப்போ எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டேன். பாஸ்டர் அதுக்கு உடனே ஒத்துக்கினாரு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. பாஸ்டர் மூலயமா சிஸ்டர் மூலயமா சில ஆலோசனை கொடுத்து எங்கள் குடும்பத்தை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துவதற்கு நன்றி.